வணக்கம் மக்களே. இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை. இது சக்கை இனத்தில் ஒன்று, கரைச்சக்கை. நாங்கள் இங்கே கரைச்சக்கைன்னு சொல்லுவோம். இதை அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இனி பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃப்ரை பண்ணதாட்டு காட்டினேன் பாருங்க. கடலை மாவெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணதாக காட்டினேன். இன்றைக்கி பொரியல் பண்ணலான் இருக்கேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கு. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம், கடுகு சேர்க்குறோம், உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு சேர்க்குறோம். பாருங்க, அந்த அரிஞ்சு வச்சுருக்க சக்கை, கரைச்சக்கை, அதை இனி கொஞ்சம் வேக விடணும். கிண்டி இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பாருங்க, இப்படி கொஞ்சம் கிண்டி வேக வச்சுக்கிட்டு இனி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வேக விடணும். பார்த்துருங்க, இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பொடி உப்பு சேர்த்து கிண்டி வேக விடணும். இது இனி வெந்ததுக்கு பிறகு சேர்க்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், பூண்டு, இது இவ்வளவும் இதில் அரைச்சி வச்சுருக்கோம். குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்துருங்க, இதெல்லாம் ஈஸியான மெத்தடில் சுவையாக அருமையாக பண்ணக்கூடியது. ஈஸியாட்டு பண்ணிடலாம். வெந்து தண்ணி வற்றி வாரது வரை கொஞ்சம் வேக விட்டுட்டு அடுத்தது இந்த இனி கருவேப்பிலை சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பை சேர்க்குறோம். பொரியல், கரைச்சக்கை பொரியல் ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இன்றைக்கி கரைச்சக்கை பொரியலும் கறிச்சக்கை ஃப்ரையும் பண்ணியிருக்கோம் சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசம் போனது பிறகு பாருங்க, கிண்டி பச்சை வாசம் போயாச்சு. எடுத்து சாப்பிட்டு காட்டா எப்படி இருக்குன்னு. சூப்பராக அருமையாக இருக்குது. பார்த்துருங்க, மெழுகு மாதிரி. இது அவிச்சு சாப்பிடும்போது மெழுகு மாதிரி இருக்குது. பார்த்துருங்க, அழகாக கிழங்கு வெந்து வரும்போது எவ்வளோ மெழுகு போல் பசுமையாக அவிஞ்சு இருக்கோம், அதுபோல் அழகாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கரைச்சக்கையில் பொரியலும் பண்ணி இங்கே பாருங்க ஃப்ரையும் பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் கரைச்சக்கை கிடச்சா வாங்கி நான் பண்ணியிருக்கிறது போல் பண்ணி சாப்பிடுங்க. இது கடலை மாவு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளவும் போட்டு விரவி வச்சுட்டு ஃப்ரை பண்ணது. இது தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு பொரியல் பண்ணது. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். வணக்கம்.